இப்போ நம்ம ஃப்ரோசன் ப்ரான்ஸை வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் ஃப்ரோசன் ப்ரான்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் எவ்வளோ பிக்கியாக வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம பில்லட்ஸ், ஃப்ளேக்ஸ், நூரி ஷீட் இந்த மாதிரி வந்துட்டு பேக்கிங் ஃபுட்டே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுவும் நல்லது தான். ஹிக்காரி பிராண்டு வந்து நல்லா தான் இருக்கும், நிறைய நியூட்ரிஷன் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம லைவ் ஃபுட் கொடுக்குறனால வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும், நல்ல நேச்சுரல் சோர்ஸ் ஃபுட்டாக இருக்கும். நேச்சுரல் கலரேஷன்ஸ் வந்துட்டு ஃபிஷ்ஷோட கலரேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு ஃபீட் பண்ணுங்கள். ஃப்ரோசன் ஃபுட்டில் வந்துட்டு நிறையா இருக்குது. இப்போ ஹிக்காரியிலே கூட இருக்குது, பிரைன் ஸ்ட்ரிம்ப் இருக்குது, மைசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ப்ரான்ஸை வந்துட்டு வாங்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு அப்படியே வச்சுருவேன். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்துட்டு அப்படியே ஃபீட் பண்ணுறது தான். ஸோ ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்கள் நார்மல் பில்லட்ஸ் சாப்பிட்றதுக்கும் ஃப்ரோசன் ஃபுட் இந்த மாதிரி லைஃப் ஃபீட் கொடுக்குறப்போ வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். சாப்பிட்ற விதமே பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரோசன் ஃபுட்ஸு. அப்புறம் டெய்லி ஃபீட் பண்ண வேணாம். ஸோ ஏன் டெய்லி வேணான்னு சொல்கிறேன்னா, எல்லா விதமான ப்ரோட்டீன் நியூட்ரிஷன்ஸும் அதுங்களுக்கு கிடைக்கணும். ஸோ வெறும் லைஃப் ஃபுட்டில் எல்லாமே இருக்குது. பட் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாட்ரு குவாலிட்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃப்ரோசன் ஃபுட்ஸில் வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் இருக்கும், நைட்ரேட்ஸு நியூட்ரியன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ சில டைம் அமோனியா நைட்ரேட் ஸ்பைக்கு மேபி வரலாம். பட் நம்ம ஃபில்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ நிறையா ஃபாரின்லலாம் ரீஃப் டேங்க்ஸ்லலாம் வந்துட்டு லைவ் ஃபுட்டு தான் வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கோரல்ஸ்க்கும் அப்படியே ஃபுட்டாக இருக்கும்.